ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ஸ்வேதா வந்து மனோஜ் வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த அசோசியனை பற்றி விசாரித்ததில் அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை யார் கொடுமை பண்ணாங்களோ அவங்க மாமியாரை தான் ஜெயிலில் உள்ளே பிடிச்சி போடுவாங்களாம். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக. ஃபஸ்ட்டு லெட்டர் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தான் போராட்டம்லாம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம போயிட்டு அந்த மேடமை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எப்படி ஸ்வேதா பண்ண முடியும், இவர் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாரே அந்த மேடமை பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து, மனோஜண்ணா நீங்கள் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அந்த மேடமை நீங்கள் போய் பார்த்து தான் ஆகணும், அப்போ தான் இந்த கேஸு சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோஜ் என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்க ரோகிணி வந்து அவங்க வீட்டு வாசல்ல அசோசியனோட வந்து போராட்டம் பண்ற மாதிரி நினைச்சு பார்க்குறாரு. ஐயோ, இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, விஜயாவை அரெஸ்ட் பண்ணுங்க, விஜயாவை அரெஸ்ட் பண்ணுங்க, டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குங்க, டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குங்க, நீதி கிடைக்கணும், போராட்டம் பண்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவை ஜீப்புக்குள்ளே இழுத்து பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு பயந்து போய் கத்துறாரு. அம்மாவை விட்டுடுங்க, அம்மாவை விட்டுடுங்க, அம்மாவை விட்டுருங்கன்றாரு. உடனே முத்து ரவிலாம் வந்து, டே டே என்னடா ஆச்சு, நீ அம்மாவை இழுத்துட்டு போகிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறியாடா, பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே ஆமாண்டா, டே முத்து நம்ம போய் அந்த மேடமை பார்க்கலாண்டா அப்படின்றாரு. உடனே முத்து, ஏன் அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்கன்னவோ பயந்துட்டியா அப்படின்றாரு. இல்லைடா நான் வரேன்டான்றாரு. உடனே ரவி சொல்கிறாரு, இவன் கோர்ட்டுலேயோ சொதப்பினா மாதிரி எதனா சொதப்பிடுவான்டா அப்படின்றாங்க. ஆமாண்டா அப்படின்னு மீனா உடனே சொல்கிறாங்க, இவருக்கு எழுதி கொடுத்து நம்ம சொல்லலான்றாங்க. ஆமாம் மீனா, நீங்கள் எழுதி கொடுங்க, நான் அதை படித்து சொல்லிடுறேன்னு சொல்கிறாரு மனோஜ். அப்புறம் மனோஜுக்கு எழுதி கொடுக்குறாங்கங்க. அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாருமே சேர்ந்து போய் அந்த மேடமை பார்க்குறாங்க. மேடமை பார்த்ததும் வாங்க அப்படின்றாங்க. முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, ரோகிணியோடைய சொந்த வீட்டோட ஆளு தானே அப்படின்றாங்க. இல்லை, அவங்க வீட்டுக்காரன் வந்திருக்கிறாருன்றாங்க. பாதிக்கப்பட்டவர் வந்திருக்காரா, அவரை கூப்பிடுங்க, நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. என்ன மனோஜ், ரோகிணி மேலே என்னெல்லாம் பொய் சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லை மேடம், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன், அவள் நிறைய உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து பெரிய மலேசியாவில் இருக்கிற அவங்க அப்பா ஓனரு, அவருடைய பொண்ணு அப்படின்னு பொய் சொன்னா, ஆனால் இல்லை அப்படின்றாரு. ஓ, பணக்கார பொண்ணு இல்லைன்னதும் இப்போ அவங்கள கழட்டி விட நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். இல்லை மேடம், நான் பணக்கார பொண்ணுன்னு கழட்டி விடணும்னு நினைக்கல, எனக்கு ரோகிணியை ரொம்ப பிடிக்கும், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் அவள் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் மறைச்சிட்டா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 8 வயசில் ஒரு பையன் இருக்கான், இந்த உண்மையெல்லாம் அவள் ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் அவளை இன்னும் நேசிச்சிருந்திருப்பேன், வெறுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்கிறாரு. உடனே அந்த மேடம் கேட்டுட்டு, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், அவள் சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மீனாவும் சொல்கிறாங்க, இல்லை மேடம், அவங்க வந்து அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தான் மேடம் முதல்ல தெரிஞ்சது, அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்னை மிரட்டினாங்க, நீ எதனா பண்ணினா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க மேடம். அதுவும் இல்லாமல் ஒரு போலி சாமியாரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் மாமனார் உயிருக்கு ஆபத்து, நான் வீட்டில் இருந்தான்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னை பிளான் பண்ணி துரத்திட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும், ஆமாம் மேடம், இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கு அந்த பார்லர் அம்மா, இவன் மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. மனோஜும் எல்லாத்தையும் சொல்லிட்டு சீரியஸாக கண்ணு கலங்குறாருங்க. காமெடி பீஸாக இருந்த மனோஜ் சீரியஸாகவே அவர் வேதனையோடு அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாரு. உடனே அந்த மேடமும், இல்லை எனக்கு அவள் வந்து இது மாதிரி சொன்ன உடனே நாங்கள் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் ரோகிணி சொன்னதை நான் நம்பிட்டேன், அவள் கல்யாணம் ஆனதோ ஒரு பையன் இருக்கிறதையும் அவள் சொல்லவே இல்லை, அதனால் நான் இப்படிப்பட்ட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் ரோகிணி வராங்கங்க. ரோகிணி வந்ததும் மேடம் கிட்ட, என்னங்க மேடம், இவங்கெல்லாம்
இப்போலாம் இங்கே வருவாங்கன்னு நான் நினைக்கல. இவங்க என்னை பற்றி எதனா பேசியிருப்பாங்களே, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்றாங்க. உடனே அந்த மேடம் ரோகிணியை பார்த்து, வாயை மூடு, நீ கூட தான் இவ்வளோ பொய் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஒரு ஃப்ராடு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீ வெளியில் போ. நீ கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னியா? ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னியா? இவ்வளோ உன்னை அன்பாக நேசிக்கிற புருஷனை ஏமாத்தியிருக்க. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீ இங்கே இருந்தீன்னா நானே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து உள்ளே தள்ளிடுவேன். போ வெளியில் அப்படின்றாங்க. உடனே இவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு அண்ணாமலைலாம் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷனாக இருக்கிறாரு. அப்புறம் முத்து வந்து சொல்கிறாரு, அப்பா எல்லா விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா. அந்த மேடம் கிட்ட மனோஜை வச்சு பேசி நாங்கள் எல்லாத்துக்கும் சம்மதிக்க வச்சுட்டோம். அந்த மேடமும் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்றாரு. உடனே ரோகிணி கோவமாக வீட்டில் இருக்கிறாங்கங்க. அவங்க அம்மா போயிட்டு, ஏண்டி ரோகிணி இப்படி இருக்கிற, எதுக்கு இருட்டில் லைட்டு கூட போடாமல் இருக்கிற, என்ன ஆச்சு, நீ சங்கத்துக்கு போகிறேன்னு போனியே, அங்கே என்ன நடந்தது சொல்லு அப்படின்றாங்க. ரோகிணி கோவமாக, எல்லாம் நாசமாக போச்சு. அந்த மீனாவும் முத்துவும் இருக்கிற வரையும் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவங்க பண்ணுற வேலை தான். எனக்கு கல்யாணம் நடந்தது, பையன் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் அவங்க உண்மையை தானே சொன்னாங்கன்றாங்க. உண்மையை சொன்னாங்களா? அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு கோவத்தோட ஆக்ரோஷத்தோடு இருக்கிறாங்கங்க. இன்னைக்கு நடந்த கதை இதுதான். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.